வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நான் அவங்களுக்கு என்னென்ன ரேட்டிங் கொடுப்பீங்க நீங்கள்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். விக்கி, உங்கள் கேங்கில் விக்கியை பற்றி சொல்லுங்கள். விக்கிக்கு வந்து 10/3 கொடுக்கலாம். ஏன்னா வந்து பெண்களை வந்து அதிகமாக விரும்புவேன். ஆனால் பெண்கள் யாரும் விரும்புறதில்ல. இப்போ உங்களால் இங்கே இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் சுருக்கமாக சொல்ல போனால் அவனை பொம்பளை சொப்புன்னு சொல்லலாம். எவன் வீட்டில் இலை விழுந்து கிடந்தாலும் காலேஜ் பிள்ளைகளை ஸ்கூல் பிள்ளைகளை பார்க்காம வெளியே எங்கேயுமே வர மாட்டேன். அடுத்ததா உங்கள் டீமுக்கு சத்யாவுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? சத்யாவுக்கு 10க்கு 4 தரலாம். கொண்டாட்டி பயந்த ஆளு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எங்கள் கேங் வெளியே போகிறதுக்கு டூர் பிளான் போட்டாலும் உழப்பில் இவர் உழப்பலாக தான் இருக்கும். டீ குடிக்க போனால் கூட உழப்பில் இவர் தான் உழைச்சி விடுவார். வெளியே வந்ததுக்கப்புறம் பொண்டாட்டின்னு பேப்பரில் எழுதி போட்டால் கூட அதை பார்த்து பயந்து வீட்டுக்கு ஓடியாந்துருவார். அடுத்ததா மைனா பற்றி சொல்லுங்கள். மைனாவுக்கு 10க்கு 2 தரலாம். ஆள் வளர்ந்துருக்கான ஒழிய அறிவு அரங்களும் கூட வளரல. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. 100 தக்காளி வாங்கிட்டு வராண்டா போய் 100 தக்காளி எண்ணி வாங்கிட்டு வருவேன். அந்தளவுக்கு அறிவு ஜாஸ்தி. ஏதோ எங்கள் கேங்கில் சேர்ந்துட்டான்னு சொல்லி வச்சு சுற்றிக்கிறோம். அடுத்ததாக உங்கள் டீமில் இருக்க ஸ்மார்ட் கை அருணை பற்றி சொல்லுங்கள். அருணுக்கு 10க்கு 0 தரலாம். அவருக்கு அருணுன்னு பேர் வச்சதுக்கு போல பொய் புலின்னு பேர் வச்சுருக்கலாம். பொயிலே வளர்ந்து பொயிலே பிறந்துன்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அவர் தான். எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அதுக்கு ஒரு பொய்யை எடுத்து வச்சுருப்பாரு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பெருசாக அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லைங்க. டீமில் இருக்க நவீனுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நவீனுக்கு 10க்கு -2 தரலாம். எங்கள் டீம்லேயே அவர் தான் பெரிய ரவுடி அப்படின்னு அவரே நினச்சிக்குவார். இன்ஸ்டாவில் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காண்டி கத்தி கடப்பாரை சுற்றியெல்லாம் எடுத்து அவர் டெய்லி ஸ்டோரி போட்டுக்கிடுவார். தன்னைத்தானே பெரிய நினச்சிக்கிடுவார். எங்களுக்கு தான் தெரியும் அவன் பெரிய சோக்கர். நண்பர்களே,